जय हनुमान ज्ञान गुण सागर, जय कपीसति लोक उजागर. வணக்கம். முதலாம் சௌப்பாயில துளசிதாசர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு நம்ம விரிவா பார்ப்போம். சமுத்திரம் அளவுக்கு அகண்ட ஞானத்தையும் குணத்தையும் பெற்றிருக்கிற ஹனுமானே வாழ்க. வானரங்களிலேயே சிறந்து விளங்கி சத்வகுணமும் தெய்வ கடாட்சியமும் பொருந்திய ஹனுமானே நீ வாழ்க. உனது ஞானத்தாலையும் குணத்தாலையும் உலகமும் ஒளிரட்டும் அப்படின்னு சொல்லிருக்காரு. கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த சௌப்பாயில தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹனுமான் அப்படிங்கிற வேர்டை டைரக்டா யூஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் தோஹால குருனும் இரண்டாவது தோஹால பவனகுமாரனும் தான் நாம ஹனுமான சொல்லியிருக்கோம். சரி, ஹனுமான நம்ம ஏன் ஹனுமான்னு சொல்றோம்? ஹனுமானோட பெயர் காரணம் என்ன? ஹனுமான் அப்படின்னா கர்வம் அகங்காரம் இல்லாத தன்னடக்கம் கொண்டவர்னு அர்த்தம். அவர் வாழ்க்கையிலயும் அதை தான் பின்பற்றி இருக்காரு. இங்க நாம ராமாயணம் அப்படின்ற எப்பிக்கையும் தாண்டி நம்மளுக்குள்ள தான் ராமரும் ராவணும் இருக்காங்க. இதுக்கு இடைப்பட்ட ஸ்டேஜ்ல தான் ஹனுமான்ங்கிற புரிதலோட இதை நாம அணுகினோம்னா வேற ஒரு அர்த்தம் கொடுக்கும். சிம்பிள்ங்க. எல்லா மிருகங்களும் மனிதன் உட்பட எல்லாருமே இந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட சர்வைவலுக்காக யூஸ் பண்றோம். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் இல்லையா, அதுக்காக. அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட வச்சுதான் உணவு மற்றும் இடத்திற்கான ஆளுமைய நம்ம செலுத்துறோம். அது நார்மலா இருந்தா பிரச்சனை கிடையாது. எப்போ அது எல்லை மீறி சுயலாபத்துக்காக தர்மத்தையும் தாண்டி ஒரு காரியம் செய்யறோமோ அதுதான் அசுரத்தனம். இன்னும் எளிமையா சொல்லணும்னா, நமக்கு தங்க வீடு வேணும்னு நினைக்கிறது தர்மம், அடுத்தவன் வீடும் எனக்கே வேணும்னு நினைக்கிறது அதர்மம். இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் தர்மத்தையும் அதர்மத்தையும் தான் ராமராவும் ராவணனாவும் நம்மளுக்கு எக்ஸாம்பிளா வச்சு சொல்லிருக்காங்க. நல்லா பாத்தீங்கன்னா தர்மத்தை கடைப்பிடிச்ச ராமருக்கும் சக்தி, புத்தி, நாலேஜ் எல்லாமும் இருக்கும். அதே மாதிரி ராவணனும் லேசுப்பட்டவர் கிடையாது. ராமருக்கு இருந்த எல்லாமே அவருக்கும் இருந்தது. பலம், புத்தி, வித்யா, இது மூணுமே இருந்தது. ஆனா அத நம்ம எப்படி பிரயோகம் பண்றோம் அப்படின்றதுலதான் டிஃபரன்ஸ். அதுதான் நம்மளோட டெஸ்டினிய டிசைட் பண்ணும். நமக்குள்ள சம்டைம்ஸ் ஒரு ஃபைட் நடக்கும் இல்லையா, நல்லதுக்கும் கெட்டதுக்குமான ஃபைட். அந்த டைம்ல நம்ம எந்த டைரக்ஷன் போறது அப்படின்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருப்போம். அதுக்காகத்தான் இங்க துளசிதாசர் வாழ்க ஹனுமானே அப்படின்றாங்க. இது நம்மளோட மென்டல் ஸ்டேஜ். எந்த டைரக்ஷன் தெரியாம ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ். அப்படின்ற அணுகுமுறையோட நம்ம இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது வரியிலேயே நம்மளுக்கான டைரக்ஷனை சொல்ற மாதிரி இது அமையும். என்ன அது? தெய்வ கடாட்சியம் பொருந்திய நீ உலகத்துக்கும் ஒளிகாட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. இது மூலியமா நம்மளுக்குள்ளார இருக்கிற ஆத்ம ரூபமான ஹனுமான் கிட்ட தெய்வ குணங்கள் சார்ந்த டைரக்ஷன், அதாவது தர்மம் வழுவாமல் வாழு அப்படின்ற டைரக்ஷனை காட்டுறதாவும் மெட்டபோரிக்கலா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்லோகத்தோட மீனிங்கா ஆர்டர் வைஸ் பார்த்துடலாம். ஜெய் ஹனுமான், வாழ்க ஹனுமானே. ஞான குண சாகர், சாகர் அப்படின்றது ஓஷன், சமுத்திரம். ஞானமும் குணமும் சமுத்திரம் அளவுக்கு அகண்டு விளங்குற ஹனுமானே நீ வாழ்க. ஜெய் கபீஷ், கபீஷ் அப்படின்றது வானரங்கள்லயே சிறந்து விளங்கி தெய்வ கடாட்சியம் பொருந்தினவங்கள நம்ம கபீஷ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்படிப்பட்ட ஹனுமானே நீ வாழ்க. திரிகுண் லோக உஜாகர், லோக் அப்படின்றது உலகம், உஜாகர்னா பிரகாசிக்க வைக்கிறது, எதை உலகத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. நன்றி.